லைஃப்ல நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் பட் நல்ல ப்ராக்ரஸே இல்ல அப்படின்றதுக்கு என்ன ரீசன்லாம் இருக்கும் அதுதான் நான் இந்த பார்ட் 2 வீடியோல சொல்ல போறேன். வீடியோல சொல்ல போற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா காமன் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரியல் ரீசன்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நாலேஜ் இருக்கு பட் ஆக்ஷன் இல்ல. இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருக்கும் நாலேஜ் கம்மின்லாம் கிடையாது, பட் முன்னேறதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோமான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், அதை பார்த்துட்டு லைக் பண்றோம், ஷேர் பண்றோம், ஃபார்வர்ட் பண்றோம். அதுல இருக்க நாலேஜ் நம்ம டெய்லி ஆக்ஷனை மாத்துறது கிடையவே கிடையாது. அதனாலதான் நம்ம லைஃப் அங்கேயே அப்படியே இருக்கு. ரியல் ரீசன்ல செகண்ட் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்ன்றது ஆக்ஷன் கில்லர். ரொம்ப பேர் யோசிச்சு ஆக்ஷன் எடுக்காமலே இருக்காங்க. இது கரெக்டா, இது பண்ணா ஃபியூச்சர் எப்படி, இதுல ஃபெயில் ஆனா என்ன ஆகுமோ இப்படின்னு யோசிச்சு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுனாலே கூடயே சேர்ந்து நம்மளோட லைஃபோட நல்ல ப்ராசஸும் ஸ்டாப் ஆகுது. சோ இதுவுமே ஒரு மெயினான ரீசன். ரியல் ரீசன்ல மூணாவது டிசிப்ளின் இல்ல. ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். மோட்டிவேஷனல் எல்லாருக்கும் வரும், ஆனா டிசிப்ளின் ரொம்ப பேர்கிட்ட இல்ல. ஒரு நாள் சொல்லுவாங்க நான் சேஞ்ச் ஆகணும், மறுநாள் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, சோ மறுபடியும் அவங்க பழைய வாழ்க்கைக்கே போயிடுவாங்க. டிசிப்ளின் இல்லனா நம்மளுக்கு லைஃப்ல நல்ல ப்ராக்ரஸ் எப்படி வரும், நல்ல ப்ராக்ரஸ் இல்லனா நம்மளுக்கு எப்படி நல்ல லைஃப் வரும். சோ இதுவுமே ஒரு மெயினான ரீசன். ரியல் ரீசன்ல ஃபோர்த் ராங் ப்ரியாரிட்டிஸ். இப்ப சொல்ல போற இந்த லைன் உங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நம்ம லைஃப்ல நம்மளுக்கு எது முக்கியமோ அதுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்காம ராங்கா இருக்க விஷயத்துக்கு நம்ம ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப் நல்லா ப்ராசஸ் ஆகிறதுக்கு எது முக்கியமோ அதுக்கான நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுல ஃபோக்கஸ் இருக்கணும், லேர்ன் பண்ண பார்க்கணும். அதுல இருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆயிட்டு தப்பான விஷயத்துக்கு நம்ம ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ தப்பான விஷயத்துக்கு நம்ம ப்ரியாரிட்டிஸ் கொடுத்தா நம்ம லைஃப்ல எப்படி நல்ல ப்ராக்ரஸ் வரும். ரியல் ரீசன்ல ஃபிஃப்த் கம்பேரிஷன். உங்க லைஃப்ல அப்படி இருக்காங்க, என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு, என்னோட ஏஜ்ல அவங்க இதெல்லாம் சக்சஸ் பண்ணிட்டாங்களே, நான் ஏன் என்ன சக்சஸ் பண்ணாம இருக்கேன், இப்படிலாம் நீங்க அவங்களோட எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் போகும், நம்மளோட எனர்ஜி தான் போகும். நம்ம கம்பேர் பண்ணணும்னு நினைச்சா நம்ம ஆரம்பிச்ச ப்ராசஸ்ல நம்ம நேத்து எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். மத்தவங்களோட கம்பேர் பண்றது ரொம்பவே தப்பான ரீசன். ஃபைனலா எமோஷனலான ஒரு பவர்ஃபுல் லைன் சொல்றேன். நம்ம யாருமே இங்க லைஃப்ல தோக்கவே இல்ல, ஃபெயிலும் ஆகவே இல்ல. நம்மளோட பொட்டன்ஷியல் மட்டும் தான் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்க லைஃப்ல மூவ் ஆகுறது எப்படின்னு ட்ரை பண்ணுங்க. சோ நான் இப்ப சொன்ன ரீசன்ஸ் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம லைஃப் ஏன் மூவ் ஆகல, ஒரே இடத்துல அப்படியே இருக்கு, நல்ல ப்ராக்ரஸ் வரல அப்படின்னு. சோ நெக்ஸ்ட் வீடியோல இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம லைஃப்ல எப்படி நல்ல ஹேபிட்ஸ் கிரியேட் பண்ணலாம், நல்ல சிஸ்டம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் அபிஷேக் ரியல் லைஃப் டாக்ஸ்க்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.